தமிழ் இனத்தில் தமிழகத்தில் வழிபாட்டு மொழியாக விளங்க வேண்டிய உரிமை தமிழுக்கே உரியது என்பதை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலம். முதலாக குடி அமர்ந்தவர்கள் தமிழ் பெருமக்கள் உலகத்திலேயே. ஆகவேதான் நமக்கெல்லாம் குடிமக்கள் என்று பொருள். நாம் நாடோடிகள் அல்ல, நாம் குடிமக்கள். தமிழ் இனத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு என்றைக்கு தமிழ் இன வீழ்ந்தது வரலாற்றிலே, ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியன் கோவலனுடைய கொலை எதிர்பாராமல் நிகழ்ந்ததன் விளைவாக ஆரியத்தால் கவிழ்க்கப்பட்டான் தமிழகத்திலே. இதுதான் தமிழகத்தில் தமிழருடைய எழுச்சி வீழ்த்தப்பட்ட காலம். இந்த சோழ பேரரசு தான், ராசராசன் தான் வடபுலத்தின் ஆரியத்தை எதிர்த்து தமிழகத்திலே மீண்டும் தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய எழுச்சியை இந்த மண்ணிலே உருவாக்கியவன். அவன் உருவாக்கிய இந்த கோயிலில் குடமுழுக்கு உலகத்தின் ஆதிமொழியாக விளங்கிய தமிழிலேதான், கருவூர் தேவராலேதான் நடத்த பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஆரியன் தமிழகத்தை கவ்வியிருக்கிறது. குடி என்றால் கோயில். பழந்தமிழில் குடி என்ற கோவிலை சுற்றி வீதிகளை அமைத்து வாழ்வதனாலேதான் நமக்கெல்லாம் குடிமக்கள் என்ற காரண பெயர். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற மக்களை எல்லாம் இந்த மக்களாக மாற்றிவிட்டார்கள் பாவிகள். வழிபாட்டு முறை ஆகமும் தொன்மையானது, பின்னாலே திரித்து முடிமாற்றம் செய்தார்கள். தமிழகத்தினுடைய ஆகம வழிபாட்டு முறை வடமொழி வேதத்தை விட தொன்மையானது. இன்னொன்று, ஆகமத்திலே யார் வேண்டுமானாலும் தீட்சை பெற்றுக் கொண்டு சிவதீட்சை பெற்றுக் கொண்டு யார் வேண்டுமானாலும் பூசிக்கலாம். பிறப்பை வலியுறுத்தவில்லை, சாதியை வலியுறுத்தவில்லை. சிவதீட்சை பெற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் பூசரை செய்யலாம். வருணாசிரம கோட்பாடு இல்லை. ஆனால் வடமொழியில் வருணாசிரம கோட்பாடு தமிழகத்தினுடைய வழிபாட்டுக்கு அது முரணானது என்பதை நாமெல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். தொன்மையான தமிழை வடபுலத்தை கனகவசை ஆரிய மன்னர்கள் இகழ்ந்தார்கள். அதற்காக சேரன் செங்குட்டுவன் நாங்கள் பேசுகின்ற தெய்வ தமிழை இகழ்ந்தார்கள் என்பதற்காக வடபுலம் நோக்கி படையெடுத்து சென்று கனகவிசையர்களை வென்று கண்ணகிக்கு படிமம் அமைக்க இமயமலையில் கல்லெடுத்து கொண்டு வந்து குடமுழுக்கு செய்கின்றார். அதற்கு இளங்கோவடிகள் சொல்லுகிறார், கடவுள் மங்களம். ஆழ்வார்கள் பாசுரம் பாடினால் உயிர் போய்விடும் என்று கதை கட்டி விட்டார்கள். இது கொல்லும் பாட்டு, இதை பாடாதே என்று இருட்டடிப்பு செய்து முடித்தார்கள். காஞ்சியிலே வரதராஜ பெருமாள் கோயிலில் தற்காலத்திலே ஆழ்வார்கள் பாசுரத்தை பாடினார்கள் என்பதற்காக அடிதடி நடத்தியிருக்கிறார்கள். ஆகமம் ஆகமம் என்று பூச்சாண்டி காட்டுகிறார்கள். ஆகமம் என்றால் வழிபாட்டு முறை, அவ்வளவுதான். அது என்ன ஆகமம் ஆகமம் அப்படி பேயாட்டம் ஆடுகின்றீர்கள்? வேதத்துக்கு காரணம் சொல்லுவார்கள். வடமொழி வேதம் அப்படியே அண்டவெளியில மிதந்துகிட்டே இருக்கான். அப்படியே மிதக்குது. தேவாரத்தை எல்லாம் சுவடிகளை எடுத்து மூவர் வந்தால் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தில்லையிலே பூட்டி அதை ஒழுங்கு செய்தார்கள். இப்படி தமிழ் அடிக்க பெற்றது, தமிழ் மக்கள் மன்றத்திலே இருந்து நீக்க பெற்றது. குடியானவன் சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒருத்தர். எப்படி பௌத்தத்திலே இருந்து இந்து சமயத்துக்கு வந்தது அடையாளம் தான் குடியானவன். என்னையா இது கோமாளி கூத்து? நாடோடி வாழ்க்கையை விட்டு உடவு செய்து குடிலமைத்து வாட தலைப்பட்டவன் உலகத்தில் ஆதி தமிழன். ஆகவே அவனுக்குத்தான் குடியானவன் என்று பொருள். உலகத்தில் மிக தொன்மையான ஒரு தேசிய இனம் என்றால் அது தமிழ் இனம்தான். ஒரு தேசிய இனத்தில் பேசப்படுகின்ற மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் எது விளங்க வேண்டும் என்றால் அந்த தேசிய இனத்தின் மொழிதான். தமிழ் இனத்தில் தமிழகத்தில் வழிபாட்டு மொழியாக விளங்க வேண்டிய உரிமை தமிழுக்கே உரியது என்பதை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலம். உலகத்தில் நமக்கெல்லாம் குடி ஆனவன் என்று பொருள். நாடோடி வாழ்க்கையை விட்டு இந்த உலகத்தில் குறிஞ்சியில் நாடோடி வாழ்க்கை, முல்லையில் நாடோடி வாழ்க்கை, ஆயர் வாழ்க்கை, காடு திருத்தி கருணையாக்கி ஏர்நடத்தி விதை விதைத்து நீர் பாய்ச்சி பயிர் வளர்த்து கதிர்களை அறுவடை செய்து உரலில் இட்டு குத்தி அரிசியாக்கி உலகிலே பெய்து சோறாக வடித்து வந்த விருந்துக்கு படைத்து வருகின்ற விருந்தினரை எதிர்பார்க்கின்ற தாய் திரு தமிழகத்தில் முதலாக குடி அமர்ந்தவர்கள் தமிழ் பெருமக்கள் உலகத்திலேயே. ஆகவேதான் நமக்கெல்லாம் குடிமக்கள் என்று பொருள். நாம் நாடோடிகள் அல்ல, நாம் குடிமக்கள். காடு திருத்தி முதலில் எதை அமைத்தார்கள் என்றால்
மக்கள் குமுகாயத்தை நிர்வாகம் செய்கின்ற திருக்கோயிலை அமைத்தார்கள். கோயில் என்றால் வழிபடுகின்ற இடமல்ல, மக்கள் குமுகாயத்தை நிர்வாகம் செய்கின்ற இடம், அது மையத்திலேதான் வழிபடுகின்ற இடம். ஆவண காப்பகம், கல்வி சாலை, நீதிமன்றம், இப்படி மக்கள் குமுகாயத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் அந்த 5 சுற்றுக்குள்ளே தான் இருந்தது. ஆகவேதான் இந்த என்ன சொன்னார்கள், கோயில் விளங்க குடி விளங்கும், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் முடிந்தார்கள். உலகத்திலேயே திருக்கோயிலை மையமாக வைத்து தோன்றிய நாகரிகம் நம்முடைய நாகரிகம். குன்றக்குடியர்களார் சொல்லுவார், கோவிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோயில்கள் என்று சொல்லுவார். ஆகவே வெறும் வழிபடுகின்ற இடம் மட்டுமில்லை, இடைக்காலத்திலே நாத்திகவாடை வீசிய காலத்தில் தமிழகத்தினுடைய ஆன்ம வழிபாட்டை, அதனுடைய வரலாற்றை எல்லாம் நாம் இடைக்காலத்திலே புறக்கணித்து விட்டோம். இன்றைக்கு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்கின்றோம். தமிழ் இனத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு என்றைக்கு தமிழ் இனம் வீழ்ந்தது வரலாற்றிலே, ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியன் கோவலனுடைய கொலை எதிர்பாராமல் நிகழ்ந்ததன் விளைவாக ஆரியத்தால் கவிழ்க்கப்பட்டான் தமிழகத்திலே. இதுதான் தமிழகத்தில் தமிழருடைய எழுச்சி வீழ்த்தப்பட்ட காலம் நிலை. அந்த ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தமிழருடைய எழுச்சி தமிழகத்திலே எப்பொழுது உருவாகிறது என்றால், விஜயாலய சோழன் தமிழகத்தில் சோழ அரசை துவக்கி அந்த வழியிலே ராசராசன் தமிழகத்தினுடைய பேரரசாக இந்த தமிழ் மண்ணிலே கட்டியமைக்கிறார். இந்த சோழ பேரரசு தான், ராசராசன் தான் வடபுலத்தின் ஆரியத்தை எதிர்த்து தமிழகத்திலே மீண்டும் தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய எழுச்சியை இந்த மண்ணிலே உருவாக்கியவன். மார்க்சியத்தில் இருந்து கொண்டு சரியாக வரலாறு அறிந்து கொள்ளாதவர்கள், கண்ணை கட்டிக்கொண்டு திராவிடம் பேசுகின்றவர்கள், ராசேந்திரன் ராஜராஜன் எப்படி ஆரியத்தை படிப்படியாக வீழ்த்தினான் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள், அதை சொல்வதற்கு இந்த மேடை எனக்கு நேரம் இடமில்லை. அதை வீழ்த்தியவனே ராஜராஜன் தான். அவன் அமைத்த திருக்கோயில், இந்த திருக்கோயில் எவரால் அமைக்கப்பெற்றது? கருவூராலே ஆவுடையார், ஆவுடையாள் லிங்க திருமேனி என்றால் அதற்கு அந்த சிவன் சிவை என்று பொருள். சிவன் பார்வதி எல்லாம் இடைக்காலம், பார்வதி எல்லாம் சிவன் சிவை, ஆவுடையார் ஆவுடையாள், ஆண் சக்தி பெண் ரெண்டு தான். அதுல விஷ்ணு பாகர் ருத்ரபாகர் பிரம்மபாகர் எல்லாம் இங்க இடையில நுழைச்சது. இதற்கும் இந்த பறவையான கந்து வழிபாட்டிற்கும் தொடர்பே கிடையாது. அவன் உருவாக்கிய இந்த கோயிலில் குடமுடுக்கு உலகத்தின் ஆதிமொழியாக விளங்கிய தமிழிலேதான், கருவூர் தேவராலே தான் நடத்த பெற்றிருக்க வேண்டும். அப்படிதான் நடந்திருக்க வேண்டும். இதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் ஆரியம் தமிழகத்தை கவ்வியிருக்கிறது. இங்கே திருக்கோயில்களிலே எல்லாம் குடிபுகுந்திருக்கிறது என்று சொன்னார்கள். பேராசிரியர் மணி சொன்னார், தமிழகத்தில் இருக்கிற கோயில்கள் வேதாந்த கோயில்கள் அல்ல. தமிழகத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் உலகத்தின் ஆதி மெய்யலாகிய பழந்தமிழருடைய சைவ சித்தாந்தத்தை சொல்லுகின்ற அந்த சித்தாந்த கோயில்கள் தான் தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள். இதை என்றைக்கோ காசி பிள்ளை அவர்கள் தமிழ் சமயத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த வரலாற்று படிவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். இங்கே வேதாந்தத்திற்கு இடமே இல்லை. வடபுலத்திலே அந்த வேதத்திலே சிறுதெய்வ வழிபாடு, பரம்பொருள் வழிபாடே கிடையாது. அந்த பெருவெளியை ஒரு மிகப்பெரிய பேராற்றல் இயக்குகிறது. அதற்கு வடிவம் கொடுத்தான் ஆதித்தமிழன். அதுதான் காலை தூக்கி ஆடுகின்ற அம்பலக்கூத்தன். அந்த பரம்பொருள் வழிபாடு தமிழுக்கே உரியது. உலக மானுட இனம் கண்டறிந்த அற்புதமான கலை வடிவம் எது என்றால் காலை தூக்கி ஆடுகின்ற அம்பலக்கூத்தன் வடிவம்தான் என்று உலகம் தழுவி வாடுகின்ற பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது தவக்கோலத்திலே இருக்கின்ற புத்தர் பெருமானுடைய வடிவம். ஐயா சொன்னார்கள், ஓம் என்று சொல்லப்பெறுகின்ற பிரணவ மந்திரம் நாம எல்லோரும் பிரணவம் என்றுதான் சொல்லுகிறோம். அது அவர்கள் முடிந்தது. குடி என்றால் கோயில். பழந்தமிழில் குடி என்ற கோவிலை சுற்றி வீதிகளை அமைத்து வாழ்வதனாலே தான் நமக்கெல்லாம் குடிமக்கள் என்ற காரண பெயர். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே
வாழுகின்ற மக்களை எல்லாம் இந்த மக்களாக மாற்றிவிட்டார்கள் பாவிகள். இந்த கோயிலுக்கு எத்தனை சொற்கள்? குடி, கோயில், அம்பலம், கோட்டம், துறை, எத்தனையோ சொற்கள். நான் சொல்லுகிறேன், இந்த குடி என்ற கோவிலில் முதலாக ஓதப்பெறுவதனாலேதான் இந்த ஓம் என்ற அந்த ஒலி அலைக்கு குடிலை மந்திரம் என்று பொருள். தமிழிலே பிரணவத்தை சொல்லாதீர்கள். சைவத்தின் சமரசம் என்ற நூலில் திருவிக அவர்கள் எத்தனையோ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை முடிந்திருக்கிறார். அந்த ஓம் என்ற குடிலை மந்திரத்தை சொல்லுவதால் அலைவாய்கின்ற உள்ளம் அடங்குகிறது என்று சிவனியம் சொல்லுகிறது. இன்றைய அறிவியல், மேற்கத்திய அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மக்கள் என்ன செய்தார்கள்? இருவர் உரையாடுகின்ற பொழுது ஒருவருடைய கருத்து ஏற்புடையதாக இருக்குமானால் அப்பொழுது ஓம் என்ற ஓங்கார மந்திரத்தை சொல்ல வைத்தார்கள். சொல்லுகிறோம், மாற்றி சொல்லுகிறோம். ஆம் ஆமான்னு திரிச்சிட்டோம். தமிழ் வடக்கே வர வர திரியும், தெற்கே போக போக தெளியும். இன்றைக்கு யாழ் நகரத்திலே வாழுகின்ற உலகத்தினுடைய பழந்தமிழ் மக்களாக விளங்குகின்றவர்கள், இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை. இங்கிலாந்து நாட்டினுடைய பேரறிஞர் சொல்லுகிறான். ஜார்ஜ் பெர்னார்ட் சொல்லுகின்றார், உலகத்தில் மூத்த மனிதனுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் நான் யாழ் நகரத்திலே பார்க்கிறேன் என்று அந்த பெர்னார்ட் ஷா சொல்லுகிறான். அந்த ஆதி மக்கள் இன்றைக்கும் சொல்லுகின்ற பொழுது ஓம் ஓம் என்று குடிலை மந்திரத்தை மிக தெளிவாக உச்சரிப்பதை பார்க்கலாம். ஆகமம் ஆகமம் என்று பூச்சாண்டி காட்டுகிறார்கள். ஆகமம் என்றால் வழிபாட்டு முறை, அவ்வளவுதான். அது என்ன ஆகமம் ஆகமம் அப்படி பேயாட்டம் ஆடுகின்றீர்கள்? ஆகமம் என்றால் வழிபாட்டு முறை. வேதத்துக்கு காரணம் சொல்லுவார்கள். வடமொழி வேதம் அப்படியே அண்டவெளியில மிதந்துகிட்டே இருக்கான், அப்படியே மிதக்குது. ஆனால் சிவனியத்தில் என்ன மரபு என்றால், இறைவனே கல்லால மரத்தினுடைய அடியிலே வீற்றிருந்து உலகிற்கு வேதத்தை உபதேசித்து அருளினான் என்பதுதான் பாடலாகும். திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதியார் பாடுவார், கல்லாலின் புடையமந்து நான்மறையார் அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம். ஞானசம்பந்த பெருமான் 7வது நூற்றாண்டில் தமிழகத்திலே தோன்றி வடபுலத்திலே இருந்து தமிழகத்தை கவிழ்ந்த ஆரிய ஆதிக்கத்தை, இன்னும் வடபுலத்திலே இருந்து வந்த சமணத்தினுடைய ஆதிக்கத்தை உலகத்தின் ஆதி இசையாகிய பழந்தமிழ் பன்னிசையால் வென்று சைவமும் தமிழ் வளர்த்த ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்கோட்டிலே சொல்லுகிறார், அழிந்த சிந்தை அந்த நாளுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு முடிந்தவாயான் முக்கநாதிமேய முதுகுண்டமே என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். நான்மறை அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுதான். வடமொழியே ஒரு திரிவு. சொல்லுகிறேன், வேதம் ஆதி காலத்தில் ஒன்றுதான். அப்பொழுது இதை பார்த்து வடமொழியிலே அவர்களும் ஒன்று என்று சொன்னார்கள். அப்ப என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏகம் வேதம், வேதம் ஒன்றுதான், தமிழகத்தில் ஒன்றுதான். பிறகு தமிழகத்திலே 2ஆக பிரித்தார்கள். அது என்றால் நீதி, உலக நீதி, மற்றொன்று இறைவனை பற்றிய புகழ் பாடல்கள். இந்த உலக நீதி அது பொருள்மறை, பொருள்மறை, மற்றொன்று புகழ்மறை. பொருள்மறை புகழ்மறை. ஆதியில் இறைவன் பொருள்மறையை உலகுக்கு, குடிமக்களுக்கு, அடியார்களுக்கு சொன்னான். பிற்காலத்திலே அடியார்கள் இறைவனை குறித்து புகழ்மறை, அடியார்கள் இறைவனை குறித்து பாடினார்கள். அதுதான் புகழ்மறை. இந்த காலவெள்ளத்தில் உலக நீதியை சொல்லுகிற பொழுது குறைவான யாப்பு வகை, அதாவது ஒரு வரியிலே 2 வரியிலே சுருக்கமாக சொல்லுதல், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயற்றிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, செல்வர்கழகு செழுங்கிளை தாங்குதல். ஒரு வரியில 2 வரியில சொல்லக்கூடிய பொருள்மறைக்கு, பொருள்மறைக்கு என்ன பெயர் என்றால் திரு இருக்குமறை என்று பொருள். திரு இருக்குமறை என்று பொருள். அதற்கு திரு இருக்குமறை என்று பொருள். அதற்கு இன்னும் ஒரு அகைச்சான்று என்ன என்றால், 7வது நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமான்
திரு இருக்கு குரல் என்று பாடினார். திரு இருக்கு குரல் என்று பாடினார். இருக்கொடு தோத்திரம் பாடி என்றால் குறைந்த யாப்பு வகையில் உள்ள பொருள்மறையை பாடி பிறகு புகழ்மறையை பாடினார்கள் என்றுதான் அந்த தேவாரத்தினுடைய வரிக்கு பொருள். ஆகவே இருக்குமறை என்றால் குறைந்த வரியில் இருக்கின்ற பொருள்மறையை சார்ந்தவை. சரி, அவை இருக்கட்டும். இந்த வடமொழியில் கோட்பாடு தமிழகத்தின் திருக்கோயிலுக்கு ஏற்புடையதா? கிடையாது. திருமுறை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் ஆகமம் சொல்லுகிறது. திருமறை எதை சொல்லுகிறதோ அதைத்தான் ஆகமம் சொல்லுகிறது. திருமறையும் ஆகமமும் எதை சொல்லுகிறதோ, திருமுறையும் ஆகமமும் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் சித்தாந்தம் சொல்லுகிறது. மூன்றும் ஒருவழி பாதை. இந்த மூன்றும் ஒருவழி பாதையில் செல்லுகின்ற கருத்தில் வடமொழி இல்லை. வடமொழி இல்லை. வழிபாட்டு முறை ஆகமம் தொன்மையானது. பின்னாலே திரித்து முடிமாற்றம் செய்தார்கள். காலத்தால் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய ஆகம வழிபாட்டு முறை வடமொழி வேதத்தை விட தொன்மையானது. வடமொழி வேதத்தை விட தமிழ் ஆகமம் தொன்மையானது என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இன்னொன்று, ஆகமத்திலே யார் வேண்டுமானாலும் தீட்சை பெற்றுக் கொண்டு சிவதீக்கை பெற்றுக் கொண்டு யார் வேண்டுமானாலும் பூசிக்கலாம். பிறப்பை வலியுறுத்தவில்லை, சாதியை வலியுறுத்தவில்லை. சிவதீக்கை பெற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் பூசரை செய்யலாம். வருடாசிரம கோட்பாடு இல்லை. ஆனால் வடமொழியில் வருடாசிரம கோட்பாடு தமிழகத்தினுடைய வழிபாட்டுக்கு அது முரணானது என்பதை நாம் இந்த நேரத்திலே நாமெல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழிலேதான் இந்த குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பதிவு செய்கிறார். வடபுலத்திலே கனக விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் தமிழ் மொழியை, எந்த தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற தமிழ். பாரதி சொல்லுகிறானே, தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ் கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணரா திருவினராம் எங்கள் தாய் என்று அந்த பாரதி சொல்லுகிறானே, அந்த தொன்மையான தமிழை வடபுலத்தை கனகவசைய ஆரிய மன்னர்கள் இகழ்ந்தார்கள். அதற்காக சேரன் செங்குட்டுவன் தன்னை இகழவில்லை, தன்னை ஒத்த சோழ பாண்டியர்களை இகழவில்லை. ஆனால் நாங்கள் பேசுகின்ற தெய்வத்தமிழை இகழ்ந்தார்கள் என்பதற்காக வடபுலம் நோக்கி படையெடுத்து சென்று, வடபுலம் மானமுள்ள மன்னன் வடபுலம் நோக்கி படையெடுத்து சென்று கனக விசையர்களை வென்று கண்ணகிக்கு படிவம் அமைக்க இமயமலையில் கல்லெடுத்து கொண்டு வந்து குடமுழுக்கு செய்கின்றார். அதற்கு இளங்கோவடிகள் சொல்லுகிறார், கடவுள் மங்களம், கடவுள் மங்களம், நீர்த்தெளி, நீர்த்தெளி என்று சொல்லுகிறார். அந்த நீர்த்தெளியைத்தான் இன்றைக்கு வைணவத்தில் அவர்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? மகா சம்ரோட்சரம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் வளர்த்த வைணவத்திலே காஞ்சியிலே வரதராஜ பெருமாள் கோயிலில் தற்காலத்திலே ஆழ்வார்கள் பாசுரத்தை பாடினார்கள் என்பதற்காக அடிதடி நடத்தி இருக்கிறார்கள். தற்காலத்தில் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தமிழ் திருக்கோயில்களை விட்டு தமிழ் பாக்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற நிலையை நீண்ட நாளாக எடுத்தார்கள். வடபுலத்திலே இருந்து வந்து சைவத்தினுடைய தலைமைப்பீடமாக விளங்குகின்ற சிதம்பரத்தையும் தில்லையையும், மாலியத்தின் தலைமைப்பீடமாக விளங்குகின்ற திருவரங்கத்தையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். நேரடியாக கைப்பற்றிக் கொண்டார்கள். அங்கே இருக்கின்றவர்களை வெளியேற்றினார்கள். மற்ற கோயில்களில் இருப்பவர்களை எல்லாம் ஆரியத்துக்கு அடிமையாக செய்தார்கள். காஞ்சியிலே வரதராஜ பெருமாள் கோயிலில் தற்காலத்திலே ஆழ்வார்கள் பாசுரத்தை பாடினார்கள் என்பதற்காக அடிதடி நடத்தி இருக்கிறார்கள். தற்காலத்தில் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தமிழ் திருக்கோயில்களை விட்டு தமிழ் பாக்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற நிலையை நீண்ட நாளாக எடுத்தார்கள். வடபுலத்திலே இருந்து வந்து சைவத்தினுடைய தலைமைப்பீடமாக விளங்குகின்ற சிதம்பரத்தையும் தில்லையையும், மாலியத்தின் தலைமைப்பீடமாக விளங்குகின்ற திருவரங்கத்தையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். நேரடியாக கைப்பற்றிக் கொண்டார்கள். அங்கே இருக்கின்றவர்களை வெளியேற்றினார்கள். மற்ற கோயில்களில் இருப்பவர்களை எல்லாம் ஆரியத்துக்கு அடிமையாக செய்தார்கள். விளைவு, ஆழ்வார்கள் பாசுரம் பாடினால் உயிர் போய்விடும் என்று கதை கட்டி விட்டார்கள். இது கொல்லும் பாட்டு, இதை பாடாதே என்று இருட்டடிப்பு செய்து முடித்தார்கள். அதை நாதமுனிகள் தொகுத்து அவருக்கு 2 மருமக பிள்ளை
மேலே எகத்தாழ்வான் கீழே எகத்தாழ்வான் சொல்லி 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்து நாட்டியத்தோடு இந்த உலகத்திலே அந்த ஆழ்வார் பாசுரத்தை பரவ செய்தார். அதை அப்படி இருட்டடிப்பு செய்தார்கள். ஆனால் தேவாரத்தை எல்லாம் சுவடிகளை எடுத்து 3 வந்தால்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தில்லையிலே பூட்டி அதை ஒடுங்கி செய்தார்கள். இப்படி தமிழ் அடிக்க பெற்றது. தமிழ் மக்கள் மன்றத்திலே இருந்து நீக்க பெற்றது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் குகையடி கலகம், தமிழகத்திலே நடந்த குகையடி கலகம். தமிழுக்காக பாடினார் யார்? ஞானசம்பந்தர். தமிழுக்காக பாடினார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்கள்? எண்ணாயிரம் சமணர்களை கொண்டார் என்கிறார்கள், ஏதோதோ சொல்லுகிறார்கள் ஞானசம்பந்தரை. நான் திருவாரூர் தங்கராசு காலத்திலே இருந்து வருகிறேன். அவரே ஒரு ஞானசம்பந்தர் நாடகம் எழுதி நடித்தார், நடிக்க வைத்தார். நான் கேட்கிறேன், ஞானசம்பந்தர் தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே தான் பேசுகின்ற தெய்வ தமிழை தன்னுடைய பெயருக்கு முன்னால் வைத்து இந்த உலகத்தில் முடிந்தவர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஞானசம்பந்த பெருமான் தான் முதலில். நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன், இந்தமிழ் வல்ல ஞானசம்பந்தன், செந்தமிழ் வல்ல ஞானசம்பந்தன், அருந்தமிழ் வல்ல ஞானசம்பந்தன், தமிழ்ஞான சம்பந்தன் என்று முழக்கமிட்டார். தமிழுக்கு 17 வகையான செய்யுள் தாய் இலக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 17 வகையான செய்யுள் தாய் இலக்கியத்தை. அவர்தான் தமிழுக்கு விரோதியா? ஒரு பேராசிரியர் பேசுறார். அதற்கும் களம் வைத்து கொடுக்கிறார்கள். 8000 சமணர்களை கொண்டாராம். நான் கேட்கிறேன், சமணம் என்பது மொழி, அது என்ன மொழி? சமண மொழி சமஸ்கிருதம். நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சமணம் பல்லவர் காலத்தில் இருந்த பொழுது அவர்கள் வழியாகத்தான், சமணத்தின் வழியாகத்தான் உள்ளே இந்த சமஸ்கிருதம் நுழைந்தது. அதுக்கு இன்னும் அகச்சான்று சொல்ல வேண்டுமானால் அமரகோஷம் என்ற நிகண்டு சமணத்திலே அதை யார் எழுதியது? ஆரிய பார்ப்பனர்களா? சமஸ்கிருதம் எங்கள் தேவபாஷை என்று சொல்லுகிறார்களே, அவர்களுடைய மொழியா? அவர்கள் எழுதியதா? ஒரு சமண முனிவர் தான் அமரகோஷம் என்ற நிகண்டை எழுதினார். அதை எடுத்து களவாடி தங்களுடைய பாஷை என்று இந்த உலகத்தில் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் சமணர்கள் வந்து சமண சமயம் கொல்லாமையை எதிர்த்து துவங்கிய சமயம். கொலை வேள்வி, ஆரிய கொலை வேள்வியை எதிர்த்து துவங்கிய சமணர்கள் நடந்தால் எறும்பு இறந்து விடுமோ என்று மயில் தோகையாலே பெருக்கி நடந்தவர்கள் ஞானசம்பந்த பெருமான் அடியார்களோடு மதுரையிலே இருந்த பொழுது அந்த திருமடத்திற்கு எல்லோரையும் சேர்த்து தீ வைத்தார்கள். யார்? சமணர்கள். ஏன் இது அந்த காலத்திலேயே திருவாரூர் தங்கராசி சொல்லலே? இன்னைக்கு இருக்கிற முற்போக்குவாதிகள் வரலாற்றில் முன்பகுதியை ஏன் சொல்லவில்லை? ஞானசம்பந்தரை பற்றி குறை சொல்லுகிறார்களே, அந்த சமணர்கள் ஏன் ஆயிரக்கணக்கான அடியார்களோடு திருமணத்திலே இருந்த ஞானசம்பந்த திருமணத்துக்கு தீ வைத்தார்கள்? பிறகு வாதத்திலே தோற்றால் கழுவேறுகிறோம் என்று சபதமிட்டு தோற்றார்கள், கழுவேறினார்கள். எத்தனை பேர்? 8000 பேர் இல்ல, தயவு செய்து 8000 பேர் சொல்லாதீங்க. 8000 என்பது விழுப்புரம் பக்கத்திலே ஒரு சிற்றூர். ஒரு காலத்திலே அது சமணத்தினுடைய ஊற்றுக்கண். அந்த ஊர் யார் தெரியுமா? யாருடைய தெரியுமா? வசைபாடுவதில் காலமேகம் என்று சொல்லுகின்ற காலமேக பெருமான் பிறந்ததுதான் அந்த 8000 என்ற சிற்றூர். அந்த 8000 சிற்றூரை சார்ந்த சமணர்கள் தான் வாதிட்டு கழுவேறினார்களே தவிர அவராக 8000 பேரை ஞானசம்பந்தர் கழுவேற்றினார் என்று. ஐயோ, தமிழகத்திலே இருக்கிற புரட்சிவாதிகளே, பொய்யுரைக்காதீர்கள், பொய்யுரைக்காதீர்கள், நாடு தாங்காது. குடியானவன் சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒருத்தர். எப்படி? பௌத்தத்திலே இருந்து இந்து சமயத்துக்கு வந்ததன் அடையாளம் தான் குடியானவனா? என்னையா இது கோமாளி கூத்து? நாடோடி வாழ்க்கையை விட்டு உடவு செய்து குடிலமைத்து வாட தலைப்பட்டவன் உலகத்தில் ஆதி தமிழன். ஆகவே அவனுக்குத்தான் குடியானவன் என்று பொருள். கோயிலுக்கே குடி என்றுதான் பொருள். இன்னொன்று, இந்த தமிழகத்திலே ஞானசம்பந்த திருமணங்கள் ஜாதியே இல்லை, ஜாதியே இல்லை. இந்த அக்கமணி லிங்கத்தை அணிந்து விட்டால் அவர்கள் எல்லோரும் லிங்காயத்தார் தான் என்று சொல்லுகின்ற வீரசைவ மடங்கள் மற்றும் பல்வேறு திருமுறை கல்வெட்டுகள் இவற்றையெல்லாம் நாடு பூராக இடித்தார்கள். ஒவ்வொரு திருக்கோயிலையும் அங்கே நால்வர் பெருமக்கள் பாடிய கல்வெட்டுகள்
ஒரு மண்டபத்திலே தனியாக கல்வெட்டிலே இருந்தது, இன்னைக்கு இல்ல. ஒரே நேரத்தில் அதுக்கு அந்த மண்டபத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? திருக்கைக்கோட்டி மண்டபம். திருக்கைக்கோட்டி மண்டபம் திருமுறை கல்வெட்டுகள் இருந்த மண்டபம். தமிழகத்து திருக்கோயில்களில் இருந்த திருக்கைக்கோட்டி மண்டபங்கள், ஞானசம்பந்தர் மடங்கள், வீரசைவ மடங்கள் இவற்றையெல்லாம் ஒரு சேர இடித்தார்கள். இதற்குத்தான் குகையடி கழகம் என்று பெயர் திட்டமிட்டவர்கள் நடத்தினார்கள். அந்த தமிழ் இனத்தினுடைய உரிமை மொழி அழிப்பு காலம் கடந்து எழுச்சியாக இந்த உலகத்திலே தோன்றிவிட்டது. இந்த தமிழ் எழுச்சி, உலகத்தின் ஆதி இனம் தமிழ் இனம்தான். உலகத்தினுடைய ஆதி மொழி தமிழ் மொழிதான். உலகத்தின் ஆதி தொன்மையான மெய்யியல் ஜான் மார்ஷல் சொல்லுகின்ற சித்தாந்தம் தான் என்ற கோட்பாடு உலகமெல்லாம் பாடி பரவுகின்ற வேளையில் அந்த ராஜராஜன் ஆரியத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்து 12 திருமுறைகளை மீட்டுக் கொடுத்தான். ராஜேந்திரன் கப்பற்படை அமைத்துக் கொடுத்தான். ராஜராஜன் அதை உலகத்தினுடைய மிகப்பெரிய கப்பற்படையாக, ஒரு எந்த நாட்டிலும் இல்லாத கப்பற்படையை இந்த உலகத்திலே உருவாக்கி திருமுறைகளை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுமைக்கும் பரவச் செய்தான். தமிழ் ஒலிக்க செய்தான். அந்த ஒலித்த தமிழ் குரல் ஓங்குக வெல்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.